friends, welcome to Radivani Kitchen. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். வெல்கம் டு ரதிவானி கிச்சன். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா நம்ம கிச்சன்ல பன்னீர் சன்னா மசாலா எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். பன்னீர் சன்னா மசாலாக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்றேங்க. கொண்டக்கடலை 1.5 கப் எடுத்திருக்கேன். ஓவர் நைட் தண்ணியில ஊற வச்சு வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் பன்னீர், மீடியம் சைஸ் தக்காளி 5, பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 3, 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், தேவையான அளவு உப்பு, முந்திரி மீடியம் சைஸ் 8 முந்திரி, 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், சின்ன துண்டு பட்டை, ஒரு 6 லவங்கம், 2 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் கசூரி மெத்தி. ஃபர்ஸ்ட் கொண்டக்கடலையை குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் குக்கர்ல. மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் 4 விசில் வந்துருச்சு. இப்போ கொண்டக்கடலை எடுத்து தண்ணி வடிச்சிடலாம். பன்னீர் சன்னா மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேன் வச்சுட்டேன். இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சு. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் லைட் ப்ரௌன் கலர்ல மாறிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுடலாம். இது கூடவே முந்திரி ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வணங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட் தூவிக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கட்டும். இது ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் விட்டுறலாம். அடுத்தது கொண்டக்கடலை எடுத்து கொஞ்சம் மிக்சியில சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வந்து கிரேவி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரதுக்காக இது நான் கொஞ்சம் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். கொண்டக்கடலையை அரைச்சிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காய தக்காளியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா அப்படியே ஸ்மாஷ் பண்ணிடுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதையுமே இப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி தான் போட போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம்.
வணக்கின வெங்காயம் தக்காளி இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சியில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். வணக்கின வெங்காய தக்காளி அரைச்சி எடுத்தாச்சு. கூடவே கொஞ்சமாக சென்னாவையும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வெண்ணெய் போட்டுடலாம். வெண்ணெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுருவோம். வெண்ணெய் உருகிடுச்சு. இப்போ ஸ்பைசஸ் ஒவ்வொன்றா போட்டுடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இதுக்கப்புறம் கரம் மசாலாவும் வரமிளகாய் தூளையும் சேர்த்திடலாம். அடுத்ததா வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே அரைச்சி வச்சிருக்க கொண்டக்கடலை பேஸ்ட்டையும் போட்டுருவோம். இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணுறதால நல்ல திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். கிரேவி பதத்துக்கு நமக்கு பன்னீர் சன்னா கிரேவி வரும். இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ரொம்ப திக்காக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இது கூட சால்ட் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததா கொண்டக்கடலை, பன்னீர் போட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பன்னீரும் கொண்டக்கடலையும் சேர்த்துட்டோம். நல்லா கலந்து விட்டாச்சு. கிரேவியுமே இந்த ஸ்டேட் இருந்ததுன்னா நம்ம சப்பாத்திக்கோ நான்கோ இல்லை ரோட்டிக்கு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். ஸோ இதில் ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க கசூரி மேத்தி ஆட் பண்ணிடலாம். இது சேர்த்தும் போது கொஞ்சம் இப்படி தேய்ச்சி விட்டு சேர்த்திக்கோங்க. ஃப்ரேக்ரன்ஸ் இன்னும் நல்லா ஆட் ஆகும். இப்போ இதையும் கலந்துட்டு ஒரு கொதி வந்தோடனையும் ஸ்டாப் பண்ணிடலாம் ஸ்டவ். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இது கூட லைட்டாக நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு சுகர் ஆட் பண்ணால் அந்த ஸ்வீட்னஸ் டேஸ்ட் இருந்தால் பிடிக்கும் கிரேவிக்கு. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம்.
பன்னீர் சன்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் சன்னா மசாலாவை ஒரு பவுலுக்கு மாத்திடுறேன். கார்னிஷிங்க்கு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பன்னீர் சன்னா கிரேவி ரெடி. இந்த பன்னீர் சன்னா கிரேவியை நீங்க சப்பாத்திக்கு, ரோட்டிக்கு, நான் அப்படி இல்லைன்னா மைதா பூரிக்கு கூட நீங்க தொட்டு சாப்பிடலாம். செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வீரர்களின் ஜாலம், சுவைகளின் பாலம்.